உக்ரைன் யுத்த களம் அப்படிங்கிறது யாருக்கு ஒரு பாடமா இருந்துச்சோ இல்லையோ, ஐரோப்பிய தலைவர்களுக்கு மிகப்பெரிய பாடம். அதுவரையும் சின்ராச கையில பிடிக்கவே முடியலங்கிற மாதிரி அமெரிக்கா பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி போறது. ஆனா மற்ற நாடுகள் கிட்ட ஏதோ சிங்கம் மாதிரி அமெரிக்கா இவங்க பின்னாடி தான் மறைஞ்சு இருந்து பாதுகாப்பா நிக்கிற மாதிரி ஊரு பூரா போய் வம்பிழுக்கிறது. இந்த வேலைய ஜம்முன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொந்த வேலையவே பார்க்க முடியல. அதாவது சொந்த வேலைன்னா நாட்டை நடத்துறதுலாம் தனி. அவங்க ஆபீஸ்க்குள்ளேயே சொந்தமா உட்கார்ந்து ஒரு ஃபைலை பார்த்து கையெழுத்தெல்லாம் போடக்கூடிய மனநிலையிலேயே இல்லை. அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. அதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நமக்கு தேவையான ஒரு 2, 3 விஷயங்களை டக்குன்னு பார்த்துருவோம். மற்றதெல்லாம் விரிவா நாளைக்கு பார்ப்போம். முதல்ல ரஷ்யாவை பொறுத்தவரையும் களத்துல உக்ரைன் யுத்த களத்துக்குள்ள சாப்ரோசியா பகுதிகளில் ஒரே நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல 6 கிராமங்களை கைப்பற்றி இருக்கு. இந்த 6 கிராமங்களும் முன்னேறி போயிருக்கார்களா அப்படின்னு கேட்டா 6 கிராமங்களும் பெரிய அளவு சப்ளை செயினை உறுதி செய்யக்கூடிய பகுதிகளை கைப்பற்றி இருக்கார்கள். இத வழக்கமா ரஷ்ய ராணுவம் அறிவிக்கும், இல்லாட்டி ரஷ்ய வெளியுறவுத்துறை அறிவிக்கும். ஆனா இப்பெல்லாம் கடந்த ஒரு வார காலமா ரஷ்ய ராணுவத்தோட தளபதி வெலரி கெரசிமோ தான் இப்ப அறிவிக்கிறார். அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, உக்ரைனுக்குள்ளேயே போயிடுறார்கள். இவர்கள் பிடித்த பகுதியில சேஃப் ஜோன் இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்து தான் அறிவிக்கிறார்கள். அப்ப என்ன சொல்ல வர்றார்கள் அப்படின்னா, எங்க கெத்து கூடிக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் சரண்டர் ஆயிரு அப்படிங்கிற ரேஞ்சில ரஷ்யா பேசிக்கிட்டு இருக்கு. யதார்த்தமான உண்மையே அதான். ஆனா ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை அதை புரிஞ்சுக்குவாரா அப்படின்னு கேட்டா, அந்த ஆள் புரிஞ்சுக்கிறான், புரியல. ஆனா முதல்ல ஒரு அரசியல்வாதியா நடந்துக்க சொல்லுங்கடா. அவன் பாட்டு இன்னமும் சினிமாக்காரன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நாட்டிலையும் சொல்றார்கள், ரஷ்யாலையும் சொல்றார்கள், சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐரோப்பா அமெரிக்காலையும் சொல்றார்கள். காரணம் தலைவன் விடுற ஸ்டேட்மெண்ட்லாம் அந்த மாதிரி. இவருக்கு இன்னும் கொள்ள காலம் இருக்காமா, புட்டினுக்கு கொள்ள காலம் இல்லையாமா. என்னையா சாபம் விடுற கிளவி திண்ணையில உட்காந்து சாபம் விட்ட மாதிரி இப்படிதான் அவர் பேசிக்கிட்டு திரியிறாரு. அதாவது புட்டினை காட்டிலும் இவர் சின்னவர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இங்க என்ன பொண்ணா கொடுக்க வரிசையில் நிக்கிறாங்க. என்னமோ பெரிய மாமாவை கட்டிக்க மாட்டேன், சின்ன மாமாவை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு முறை பொண்ணு சொன்ன மாதிரி இவர் பாட்டு ஏதோ வயசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. உலகமே பார்க்கணும்னு வீம்புக்குன்னே ஒரு ஃபுட்டேஜை ரெடி பண்ணி போட்டு விட்டார்கள். என்ன அப்படின்னா வடகொரிய அதிபர், ரஷ்ய அதிபர், சீன அதிபர் 3 பேரும் அதிபர்கள் தான். எப்ப அவங்க இருக்கிற வரையும் அவங்க தான் அதிபர். இல்ல சீனாவை மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம். குரூப்ல டூப்புங்கிற மாதிரி அதிபர் ஷி ஜின்பிங் நானும் நின்னுக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நின்ட்டார். வடகொரியா ரஷ்யாவை பொறுத்தவரை அசைக்க முடியாது. ஒரு பக்கம் புட்டின், இன்னொரு பக்கம் கிம் போன்ற 2 நபர்களையும் அசைச்சு பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த டயலாக பேசும்போது ரொம்ப சூட் ஆச்சு. இந்த ஆள் என்னையா பண்றான் அப்படின்னு கேட்டா, இந்த ஆள் தான் குரூப்ல டூப்பு, அவனுங்க தான் இந்த காப்பி டூப்பு இந்த வார்த்தையெல்லாம் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அது தலைவனும் செய்யாட்டி எப்படி அப்படின்னு போச்சு. சரி என்னதான் வார்த்தை அப்படின்னா, இப்ப உள்ள மருத்துவம் விஞ்ஞானத்தை எல்லாம் வச்சு 150 வருஷம் மனுஷனை ஈஸியா வாழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்கள். இது முழுக்க முழுக்க ட்ரம்ப்புக்கு வெறியேத்துறது. ஏன்னா ட்ரம்ப் தான் தேர்ட் டைம் வேணும் அப்படிங்கறக்காக அவர் அமெரிக்காவே திருப்பி போடணும். ஆனா 30வது டேர்ம கூட நாங்க திருப்பி போடாம சயின்ஸை மட்டுமே திருப்பி போட்டோம்னா கொண்டு வந்துருவோம் அப்படின்னு மறைமுகமா சொன்னார்கள். வாழவும் ஆரம்பிச்சிட்டார்கள் அப்படின்னா அமெரிக்காவுக்கு தான் தலைவலி. அப்படி அவனுங்க டெக்னாலஜி ஓரியன்டா பேசும்போது யுத்த காலத்துல அடியையும் வாங்கிக்கிட்டு கிளவி திண்ணையில உட்காந்து சாபம் விடுற மாதிரி ஜெலன்ஸ்கி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளை வச்சாடா நாடு வளம் பெறும்னு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி இப்ப தலையில அடிச்சுக்கிறாங்க. டூ லேட். இந்த ஆள் அரசியல் பிரச்சாரம்னு இறங்கும் போதே அந்த ஆள் தலையில அடிச்சு விரட்டி விட்டுருந்தா இந்த பஞ்சாயத்தே கிடையாது. சரி இந்த பக்கம் தான் இப்படி அக்கப்போர் நடக்குது அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஐரோப்பால பிரிட்டன் குரல் கொடுக்குது. என்ன அப்படின்னா, அதாவது பிரிட்டனோட ராணுவ தலைமை அரசு தலைமைக்கு சொல்றாங்க, இங்க பாரு ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்குலாம் நம்ம ரெடி இல்லை அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு இந்த உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏறக்குறைய இது 1001வது தடவை பிரிட்டன் ஆர்மி ஒத்துக்குது, அவங்க தலைமைக்கு சொல்லுது. ஆசிய பகுதியில எப்படி சீனாவோட அதிபர் போய் சீன ராணுவத்தை பார்த்து போருக்கு தயாராகுங்க, உண்மையான யுத்தத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு பல பாஷைகள்ல கத்தி பார்க்கிறாரு. அவனுக்கு அங்கிட்ட இருந்து ராணுவம் ஒரு பாசிட்டிவான சிக்னலை கொடுக்கவே இல்லை. இந்த பக்கம் ஐரோப்பா பகுதியில ராணுவம் அரசு தலைமை கிட்ட சொல்லுது, சார் நாங்க ரெடி இல்லை சார், எங்களை வச்சு ஒரு முழு நேர யுத்தமே நடத்த முடியாது, உலகளாவிய யுத்தத்தை சுத்தமா நடத்த முடியாது, புரிஞ்சுக்கோங்க.
நீங்க பட்ட அந்த காலத்து த கிரேட் பிரிட்டன்ற மனநிலையில போயிடாதீங்க அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம். எங்கடா த கிரேட் பிரிட்டன்னாலும் வர்த்தகம்னு போனீங்க, அப்புறம் உள்ளூர்ல ஆசை வார்த்தை காட்டுனீங்க. அவனுங்களுக்குள்ள உள்ள சண்டையில ஒரு பக்கம் நான் நிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லி நின்னு அவனையும் வீட்டுக்கு அனுப்பிச்சீங்க. என்னமோ படைபலத்தோட போய் இப்ப அந்த நாட்டுல இறங்கி அந்த நாட்டை வருஷ கணக்குல போர் போட்டு பிடிச்ச மாதிரி. இன்னமும் திருந்துற பாடு இல்ல, இவனுங்க திருந்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஐரோப்பா ராணுவம் அரசு தலைமைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்கலாம் நமக்கு தெரியாது. காரணம் என்ன? அப்படியா அப்படின்ட்டு பேசாம உட்கார்ந்துருவாங்க. ரஷ்யா விஷயத்துல பெருசா வாய் பேச மாட்டாங்க. ராணுவத்தை பலப்படுத்த எதுவும் செஞ்சார்களா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச வரையும் இல்ல. செஞ்சு தொலைச்சாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. பிரிட்டனுக்கும் நமக்கும் இப்ப வாய்க்கா தகராறு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல செஞ்ச சேட்டைக்கு இப்ப அவனை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிக்கிறோமே ஒழிய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியவே இந்தியர்கள் விலைக்கு வாங்கிட்டார்கள். அதனால இது ஒரு பெரிய டீல் கிடையாது நமக்கு. அதனால அந்த அப்டேட் பக்கம் நம்ம பெருசா போறது இல்ல. போனாலும் இங்க நடந்தா தானடா உங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு உள்ளூர்ல உள்ளவனுங்களும் சொல்லி விட்டுறாங்க. ஆனா இந்த தடவை ராணுவம் சொன்ன உடனே அதை அப்படியே ஐரோப்பிய பார்ட்னர்களுக்கு சொல்றாரு. குறிப்பா ஜெர்மன் போன்ற நாட்டுக்கு சொல்றாரு. இங்க பாரு, பெரிய யுத்தத்துக்கு நம்ம தயாரா இல்ல. அதனால நம்ம அமெரிக்காவோட ஒரு வலையில இருந்து வந்துடக்கூடாது. அமெரிக்காவோட வளையத்துக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஜெர்மனுக்கு புத்தி வந்து 10 நாள் ஆயிடுச்சு. ஜெர்மனி இதைத்தான் சொன்னான். என்ன ஒண்ணு, அமெரிக்காவோட வலைக்குள்ள இல்லாட்டியே யுத்தமே வராதுடா. அப்புறம் எதுக்கு யுத்தத்துக்காக பயந்துகிட்டு பெரிய படைபலத்தை திரட்டணும்? நார்மலா நமக்கு என்ன படைபலம் வேணுமோ அதோட உட்கார்ந்துக்கலாம். ரஷ்யா ஒண்ணு கூட பழகுனா போதும். அமெரிக்கா ஒண்ணு கூட கட்டி பிடிச்சிக்காம பழகுனாலே போதும்டான்னு அவன் சொல்லி 10 நாள் ஆகுது. தலைவன் இப்பதான் எந்திரிச்சு வந்து இங்க பாரு பேராபத்துல இருக்கோம். நம்ம நாட்டு ராணுவம்லாம் முழு அளவுல தயார் இல்லையாமா. அதனால நேட்டோவை விட்டு நம்ம விலகுறத பத்தி பேசக்கூடாது. அமெரிக்க சர்க்கிள்ல இருந்து குதிச்சு ஓடுறத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பிரிட்டன் இப்பதான் தன்னோட ஐரோப்பிய பார்ட்னர்களுக்குள்ள கலந்து வீசுறாங்க. அவன் தகுதிக்கு யாரை போய் பார்க்க முடியுமோ அதுக்கேத்த ஆட்களை அனுப்பிச்சு விட்டுருக்கார்கள். அனுப்பிச்சு விடாட்டியும் பெரிய அளவு குதிச்செல்லாம் போக முடியாது. வளையத்துக்குள்ள நின்னுக்கலாம். ரஷ்யாவுக்கு ஹாய் பாய் சொல்லிக்கலாம். குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிக்கலாமே ஒழிய வளையத்தை விட்டு ஐரோப்பாவால தப்பிச்சு ஓட முடியுமா அப்படின்னு கேட்டா அமெரிக்கா விரும்பினா போ அப்படின்னு பத்தி விட்டுருவான். வளையத்தை அழைச்சு விட்டுருவான். அமெரிக்கா விரும்பல அப்படின்னா இப்போதைக்கு ட்ரம்ப் விரும்புறாரு. சரி போங்கடா தனியா போய் இருங்கடா அப்படிங்கிறாரு. அடுத்த அதிபரும் இதையே செய்வாரா அப்படின்னு கேட்டா அவரு நீங்க வாங்கடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திருப்பி கூப்பிட்டுக்குவாரு. உலகத்துல உள்ள மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு வாக்கப்படாம கஷ்டப்படுது. ஐரோப்பா வாக்கப்பட்டு கஷ்டப்படுறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இவர் பெருசா போய் எஃபர்ட் எல்லாம் போட்டு வளையத்துல நில்லுங்க ப்ளீஸ்னு கையில காலில் விழத்தே வரல. யாரு? பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர். இருந்தாலும் மனுஷன் ஒரு ஆர்வ கோளாறுல துடிச்சு போய் திரியிறாரு. இவனுங்கெல்லாம் இப்படி துடிக்கிறாங்க. ஆனா துடிக்க வேண்டிய ஜெலன்ஸ்கி கூலா அவர் இப்பதான் வெவ்வேறு கதைகளை பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் கதைகள் பேச பேச களத்துல என்னமோ ரஷ்யா முன்னேறிக்கிட்டு இருக்கு காட்டுத்தனமா அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை.